வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஓரியோ பிஸ்கட்டை வச்சு எப்படி டோரா கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். டோரா கேக்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஓரியோ பிஸ்கட்டை வச்சு எப்படி டோரா கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ எல்லாம் சுத்தி பாருங்க. அருவிய பாருங்க, அருவியில இருந்து தண்ணி வருது, 2 வாத்து இருக்குது. இன்னைக்கு நாங்க டோரா தான் டிராயிங் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பாப்பா வந்திருக்காங்க டோரா கேக் வேணும்னு. அவங்களுக்கு நம்ம டோரா கேக் செஞ்சு கொடுத்துடலாம். வீடியோ எல்லாம் சுத்தி பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம டோரா கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 பவுல் எடுத்திருக்கேன். 10 ரூபா ஓரியோ பிஸ்கட் தான் நான் இன்னைக்கு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம ஓரியோ பிஸ்கட் கவரை பிரிச்சிடலாம். இப்போ பிஸ்கட் கவரை பிரிச்சாச்சு. பிஸ்கட் தனியா கிரீமை தனியா பிரிச்சிடலாம். ஒரு பவுல்ல பிஸ்கட் வைக்கலாம், ஒரு பவுல்ல கிரீம் வைக்கலாம். பிஸ்கட்டையும் கிரீமையும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம். தனித்தனியா பிரிச்சாச்சு. இப்ப நம்ம பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. இப்ப நம்ம எல்லா பிஸ்கட்டையும் பவுலுக்குள்ள உடைச்சு சேர்த்துக்கிடலாம். உடைச்சி சேர்த்தாச்சு. இப்ப நம்ம இதுக்குள்ள பால் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நான் இப்ப உள்ள சேர்க்கிறேன். பால் உள்ள சேர்த்தாச்சு. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் உள்ள சேர்த்துக்கிடுங்க. மஞ்சக்கரு சேர்க்க கூடாது. நான் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு பாதி சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிடுங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பால் சேர்த்து அரைச்சிக்கிடுங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா உள்ள சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ எனக்கு ரைட்டா 2 நிமிஷம் ஆயிட்டு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ நம்ம கிரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஓரியோ பிஸ்கட்ல உள்ள கிரீமை எடுத்துக்கிடுங்க. அதுல 1/2 கப் பால் சேர்த்துக்கிடுங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிடுங்க. இப்போ பால் சேர்த்தாச்சு. இப்போ பால் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கிடுங்க. தண்ணியாவும் இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியா இருக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கணும். இப்போ கிரீம் ரெடி ஆயிட்டு. இப்போ நம்ம டோரா கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தோசைக்கல்லை அடுப்புல வைங்க. இப்போ நல்லா சூடாயிட்டு. இப்போ நம்ம ஆயில் சேர்க்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா சுத்தி அப்ளை பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணதை தோசைக்கல்ல ஊத்தலாம். ஊத்தி விரிக்கலாம். விரிக்கும் போது தோசை மாதிரி விரிக்க கூடாது, கொஞ்சம் திக்கா விரிச்சுக்கிடுங்க. அப்பதான் டோரா கேக் நல்லா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா விரிச்சா போதும். இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம மாத்தி போடலாம். இப்போ நம்ம மாத்தி போட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். பாருங்க, இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ நான் பிளேட்ல எடுத்து வைக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி நம்ம மீதி உள்ளதை ரெடி பண்ணிக்கலாம். இன்னொன்னு செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ தோசைக்கல்ல ஆயில சுத்தி அப்ளை பண்ணிக்கிடுங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணதை தோசைக்கல்ல ஊத்தலாம். விரிக்கும் போது தோசை மாதிரி விரிக்க கூடாது, கொஞ்சம் திக்கா தான் விரிக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டா விரிச்சா போதும், ரொம்ப விரிக்க தேவையில்லை. இப்போ இந்த பக்கம் நல்லா வேகட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை மாத்தி போட்டுடலாம். இப்போ மாத்தி போட்டாச்சு. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரியே மீதி உள்ளதை ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம லாஸ்ட் கேக் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட் கேக் வெளியே எடுத்தாச்சு. இப்போ எனக்கு 8 பீஸ் கேக் இருக்குது. இப்போ நம்ம கேக்ல கிரீமை அப்ளை பண்ணிடலாம்.
அதுக்கு கிரீமை எடுத்துக்கிடுங்க. இப்போ கிரீம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக்கையும் எடுக்கலாம். இப்போ கேக் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேக்ல கிரீம் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு கேக் எடுக்கிறேன். கிரீம் எடுத்து நல்லா கேக்கை சுத்தி நல்லா அப்ளை பண்ணிக்கிடுங்க. இப்போ கிரீமை சுத்தி அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு கேக் எடுத்து மூடி நல்லா சுத்தி அமுத்தி விடுங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. இதே மாதிரி நம்ம மீதி உள்ளதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு கேக் எடுத்து கிரீமை கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. எடுத்து கேக்கை சுத்தி நல்லா அப்ளை பண்ணிக்கிடுங்க. இப்போ கிரீமை கேக்கை சுத்தி நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேக்கை வச்சு மூடிடலாம். மூடி சுத்தி நல்லா அமுத்தி விடுங்க. பாருங்க, இது மாதிரி ரெடி பண்ணிக்கிடுங்க. இதே மாதிரியே நம்ம மீதி உள்ளதை ரெடி பண்ணிக்கிடலாம். எல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க, பார்க்க எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம ஒரு டோரா கேக் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு டோரா கேக் எடுத்து பிளேட்ல வைக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, கிரீம் எவ்வளவு அழகா இருக்குதுன்ட்டு. இன்னைக்கு நம்ம ஓரியோ பிஸ்கட்டை வச்சு எப்படி டோரா கேக் செய்யறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்க வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செய்யறதுக்கு ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஓரியோ பிஸ்கட் மட்டும் இருந்தா போதும், நம்மளுடைய டோரா கேக் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.